பிளட்டி ஸ்வீட் ஃபேமிலி. பிளட்டி ஸ்வீட். சூப்பர். இப்போ இந்த மாதிரி ஒரு தனி குடும்பத்தில் 2-3 பேர்லாம் இருக்கும் போது ஸோ எந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் வச்சுப்பீங்க? குரூப் வச்சுப்பீங்களா இல்லை நீங்களாவே பேசிப்பீங்களா? எந்த மாதிரி? குரூப் அதாவது தனித்தனியாக இருக்கிறதுனால குரூப்பில் தான் பேசிக்கிறோம். ஓகே. அந்த குரூப் ஆக்டிவாக இருக்குமா? ஆக்டிவாக இருக்கும். நல்ல கருத்துக்கு எல்லாமே டெய்லி ஒரு போடுவோம், ஒரு மெசேஜ் கொடுப்போம். எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க போடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது போடுவாங்க. கருத்துக்கள் போயிடுது. ஓகே. எல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. சூப்பர். இதில் நெகட்டிவ் குரூப்னு இருக்கு. நெகட்டிவ் குரூப்பா? நெகட்டிவ் குரூப்னு இது ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் மாதிரி பாசிட்டிவ் குரூப்னு ஒன்னு இருக்கு, நெகட்டிவ் குரூப்னு இருக்கு. அது என்ன நெகட்டிவ் குரூப்? எதுக்கு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அது எங்க வச்சிருக்கீங்க? லெஃப்ட்டா வேண்டியதான அந்த குரூப் வந்து. அது இருக்கணும். ஏன்னா அவங்களோட நெகட்டிவும் தெரியணும்ல. ஓ நான் இப்படி நான் இந்த ஷோக்கு போலான்னு இருக்கேன், போவாத விளங்காது அப்படின்றாங்களா? ஆமா, அப்படி என்னங்க சொல்றீங்க? யாருக்கு அவங்க? பாசிட்டிவ் குரூப்ல தான் நம்ம ஷோ போற சொல்லியிருக்கோம். நெகட்டிவ் குரூப்ல சொல்ல ஓ மாட்டோம். நெகட்டிவ் குரூப் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டோம். சரி, அவங்களோட நெகட்டிவ்லாம் இருக்கும். அது எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரூப், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ரைட். ஓகே. அதாவது அம்மா சைடு விஜி ஹோம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப். ஓகே. மாமியார் சைடு சுஜி ஹோம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப். கசினுக்கு கசின் ஸ்குவாட்னு ஒரு குரூப். அதனால எல்லாரையுமே பிரிச்சு தனித்தனியா வச்சாச்சு. அம்மா சைடு ஃபேமிலிலாம் விஜி ஹோம்ஸ்ல கூட நீங்க சேர்ந்து இருக்க கூடாதுன்னு அதுல கூட பிரிச்சு வச்சிருக்கீங்களாயா? ஆமா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இங்க ஷேர் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் அங்க ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால எங்க அம்மா சைடு ரிலேஷனை வந்து தனி ஒரு குரூப்பும் எங்க மாமியார் சைடு ரிலேஷன் தனி ஒரு குரூப்ல இருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே ஓகே யா. குரூப் நேம் என்னென்ன? குரூப் நேம் வந்து நாங்க 4 பேர். ஏய் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நீங்க 5 பேரா? சொல்லுங்கப்பா. நாங்க 4 பேர். எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் 4 பேர். குரூப்லயே வந்து 4 பேர் தான் இருப்போம். நானு, அப்பா, அம்மா, தம்பி. அப்பா மட்டும் தான் மெசேஜ் பண்ணாரு காலையில குட் மார்னிங். 4 பேர். ஓகே டன். தம்பி உங்களுடைய குரூப் என்ன பேரு? ஜேர்னிஸ். ஜேர்னிஸ். ஓகே நைஸ். டிக்கெட்ஸ் எல்லாம் போடுவோம் வெளில போகிறது. ஏதாவது என்ன ரயில்வேஸ்ல வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே. வெளில போகிறோன்னா அதில் தான் ஷேர் பண்ணுறது எல்லாம் பண்ணிப்போம் நாங்கள். ஓகே. அதுக்கு அந்த குரூப் இருக்குது. இப்போ கசின்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்குது. ஃபேமிலி ஹப்னு ஒரு குரூப் இருக்குது. ஃபேமிலி ஹப். அது வீடியோ கால் மட்டும் பேசுவோம்.